பிக் பாஸ் சீசன் 9ல ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடியவர் தான் சபரி. சபரி அவருக்கு 105 நாட்கள் வீட்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பளம் இருக்கு இல்லையா? அந்த பிக் பாஸ் சம்பளத்துல என்ன மாரி உதவிகள் செஞ்சிருக்காரு? சம்பளம் வாங்கி அவர் செய்த முதல் செலவு என்ன? அப்படிங்கிற மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல் இப்ப வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ஓட கிராண்ட் ஃபினாலே கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல டைட்டில் வின்னரா திவ்யாவும், ரன்னர் அப்பா சபரியும் வந்திருக்காங்க. சொல்லப்போனா சபரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல பெருசா எந்த விதமான கான்ட்ரிபியூஷனையும் குடுக்கல. மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எதுக்காக தான் உள்ள இருக்காருன்னு தெரியல அப்படிங்கிற மாரி பல விமர்சனங்கள் வாங்கியிருந்தாலும், 50 நாட்களுக்கு பிறகு அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது டோட்டலாவே மாறிடுச்சு. பிசிக்கல் டாஸ்க்க சரியா அணுகக்கூடிய சபரிக்கு டிடிஎஃப் வின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலும் சாண்ட்ரா மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, அவரு டிடிஎஃப்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருந்து டாப்ல இருந்திருந்தாலும், அத அப்படியே உதறி தள்ளிட்டு சாண்ட்ராவ காப்பாத்துறதுக்காக போயிட்டாரு. அந்த ஒரு ஹியூமனிட்டிக்காக சபரிக்கான ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. வீக்கெண்ட்ல கூட சேது சார் உட்பட எல்லாருமே பயங்கரமா பாராட்டியிருந்தாங்க. அதுதான் சபரி ஃபினாலே மேடை ஏறுறதுக்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. இந்த இடத்துல திவ்யா டைட்டில வின் பண்ணாம சபரி டைட்டில வின் பண்ணியிருந்தா, கண்டிப்பா ஒரு பக்கம் நெகட்டிவ் விமர்சனம் வரும். ஆனா இன்னொரு பக்கம் சபரி இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். கண்டிப்பா அவர் வின் பண்ண சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர பாராட்டவும் செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அவரோட பேட் லக் அவருக்கு அந்த டைட்டில் கிடைக்கல. கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்ல 105 நாட்கள் அவர் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்ப அவர் ஏற்படுத்திக்கிட்டாரு. டே 1ல இருந்து டே 105 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளமா கிட்டத்தட்ட ரூ. 15,000 அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதாம். இந்த சம்பள விவரங்கள் இது எல்லாமே அக்ரீமெண்ட் சைன் பண்ணிட்டு உள்ள போயிருக்காரு. ஒட்டுமொத்தமா 105 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 15,000 போட்டோம்னா, மொத்தமா ரூ. 15,75,000 அவருக்கு சம்பளமா வரும். இதுல டிடக்ஷன் போக ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அவர் கையில குடுப்பாங்க. இப்ப அந்த சம்பளம் சரியா எப்படி பார்த்தாலும் ஒரு 2, 3 வாரங்கள் கழித்து தான் அவர் கைக்கு வருமாம். அப்படி வரக்கூடிய சம்பளத்துல அவர் பண்ணக்கூடிய முதல் செலவு என்ன அப்படிங்கிறத இப்ப அவங்களோட ஃபேமிலி மெம்பர் கூட சேர்ந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காராம். சபரி பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. இத ஒரு விளம்பரத்துக்காக சொல்லல. தான் கிட்டத்தட்ட ஒரு 10 பசங்களுக்கான படிப்பு செலவை ஏத்திருக்கேன். 10 பசங்க தத்தெடுத்து அவங்களுக்கான எல்லா செலவுகளையும், பொறுப்புகளையும் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத எக்கச்சக்கமான இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத ஒரு விளம்பரத்துக்காக சொல்றாரு அப்படிங்கிற மாரி வாட்டர்மெலன் கூட ஒரு மாரி கேவலமா பேசியிருந்தாரு. அவர் என்னதான் பேசிட்டு போட்டோம். ஆனா இன்னொரு பக்கம் சபரிக்கான ஆதரவு அப்படிங்கிறது கம்மியா இருந்தாலும், அவரு வெளியில எவ்வளோ பசங்கள படிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்ப அந்த பசங்களுக்கான படிப்பு செலவு, அவங்க மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா? இல்ல ஃபர்தரா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணுமா? அந்த மாரி விஷயங்களுக்கான செலவ அவரு வாங்கியிருக்கக்கூடிய அந்த பிக் பாஸ் சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட தொகைய அவர் எடுத்துக்கிட்டு, மீதி தொகைய அவரு தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த பசங்களுக்காக, படிப்பு செலவு ஏத்துக்கக்கூடிய அந்த பசங்களுக்காக தான் செலவு பண்ண போறாராம். இத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட எல்லாருமே ஒத்துக்கிட்டு, சபரி என்ன சொன்னாலும், யார் எது சொன்னாலும் அவர் கேட்க போறது கிடையாது. கண்டிப்பா அந்த பசங்களுக்கு உதவி செய்யறத தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க போறாரு. இத நம்ம தடுத்து நிறுத்த வேணாம். அவர் இஷ்டப்படி அவர் பண்ணட்டும். சபரி மூலியமா ஒரு 10 பசங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறுறாங்கன்னா, அது பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி என்கரேஜ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ சம்பளம் உங்க கைக்கு வந்ததுக்கு பிறகு, அந்த பசங்களுக்கான படிப்பு செலவ தன்னோட சம்பளத்துல ஒரு பகுதியா ஒதுக்க போறார் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது.